வந்து யூஎஸ் டாலர் இன்டர்நேஷ்னல் மணி இதுதான் பண்ண முடியும். கிஃப்ட் நிஃப்டியில் யாரெல்லாம் ட்ரேட் செய்ய முடியும்னா ஒன்லி எஃப்ஐஏஸ் அண்டு என்ஆர்ஐஸ், நம்ம இந்தியாவிலேருந்து போயிட்டு வெளியே தங்கியிருக்காங்க இல்லையா, ஃபாரின் ஸ்டேயிங் இண்டியன்ஸ், என்ஆர்ஐஸ், அப்புறமேட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்களாம் வந்து பை பண்ணலாம். அதுவும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி நம்ம நிஃப்டி 50க்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 9:15 to 3:30. ஆனால் அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்லி மார்னிங் 6:30க்கே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டைம் பிரகாரம் 6:30லேருந்து 3:40 வரைக்கும் ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ரெண்டாவது செக்ஷன் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4:35லேருந்து மிட் நைட் 2:45 வரைக்கும் அவங்க டைமிங் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ட்ரேடிங் நடக்குது. அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இவங்க வந்து சிங்கப்பூர்லேயும் அதே மாதிரி தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அதையே இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டிக்கு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மணி டிரான்சாக்ஷன் யூஎஸ் டாலரில் ஆகும். அப்புறம் அவங்களுக்கு டேக்ஸ் வந்து ஃப்ரீ. அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அவங்களுக்கு கிடையாது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க வந்து டேக்ஸ் நிறைய அனுபவிக்கிறாங்க. நாம் என்எஸ்சியில் வந்து வெறும் ஐஎன்ஆர் வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும். நம்ம என்எஸ்சி வெப்சைட்டுக்கு NSEindia.comனு போட்டுக்கலாம். அவங்களுக்கு வந்து வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா NSEIX.comனு இருக்குது. NSEIX.com.